ரஜினி அடுத்ததாக சுந்தர் சி இயக்கத்தில் நடிப்ப இருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினி மீண்டும் பல வருடங்கள் கழித்து இணைவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதன் காரணத்தை தற்போது பார்க்கலாம். ரஜினிகாந்த் அடுத்ததாக தனது நெருங்கிய நண்பர் கமல்ஹாசனோடு இணைந்து ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. இதனை இருவரும் உறுதி செஞ்சாங்க. ஆனால் இயக்குனர் யார் என்பது இன்னும் முடிவாகலை என சொல்லப்பட்டது. இதற்கிடையில் ரஜினிகாந்த் கமலோடு இணைந்து நடிக்கும் படத்திற்கு முன்பு குறுகிய காலகட்டத்திற்குள்ள ஒரு படத்தில் நடிக்க முடிவெடுத்திருக்காராம். அந்த படத்தை முன்னணி இயக்குனரான சுந்தர் சி இயக்க இருப்பதா கடந்த ஒரு சில நாட்களாக தகவல்கள் பரவி வருது. ஏற்கனவே ரஜினி மற்றும் சுந்தர் சி கூட்டணியில் 1997ஆம் ஆண்டு அருணாச்சலம் என்ற திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. அதன் பிறகு 28 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இக்கூட்டணி இணைய இருப்பதாக தகவல்கள் வருது. ஆனால் இந்த தகவல் உறுதியான தகவல் இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட இது உண்மையான தகவல் தான் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சுந்தர் சி இயக்கத்தில் 28 வருடங்கள் கழித்து ரஜினி நடிக்க ஒப்புக்கொண்டதற்கு என்ன காரணம் என்பது பற்றி ரசிகர்கள் பேசிட்டு வராங்க. ஏனென்றால் கடந்த பல ஆண்டுகளாக ரஜினி வளர்ந்து வரும் இளம் முன்னணி இயக்குநர்களின் இயக்கத்தில் தான் நடிக்க விரும்புகிறாரு. லிங்கா படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் முற்றிலும் இளம் இயக்குநர்களோடு தான் பயணிச்சுட்டு வராரு. அப்படி இருக்கையில் மூத்த இயக்குநர்கள் ஒருவரான சுந்தர் சி இயக்கத்தில் அவர் நடிப்பதற்கான காரணம் என்ன? கண்டிப்பாக ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் என ரசிகர்கள் பேசிட்டு வராங்க. அதற்கு முக்கிய காரணம் ரஜினி குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு படத்தில் மீண்டும் நடிக்க இருப்பதாக கூட இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ரஜினியின் சமீப கால படங்கள் அனைத்தும் ஆக்ஷன் அதிரடி படங்களாக இருக்குது. அவரின் 90s காலகட்டத்தில் வெளியான படங்களின் ஸ்டைலில் ஒரு படத்தில் நடிக்க விரும்புகிறாராம் ரஜினி. அப்படி ஒரு படம் இருக்க சரியான ஆள் சுந்தர் சி தான் என முடிவெடுத்து அவரின் இயக்கத்தில் மீண்டும் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காரு ரஜினி. சுந்தர் சி படம் என்றாலே கலகலவென கவலைகளை எல்லாம் மறந்து சிரித்து சிரித்து பார்க்கலாம். அதே சமயம் மாஸ் ஹீரோக்கள விஷயங்களும் அவரின் படங்களில் இருக்கும். அப்படி ஒரு கலகலப்பான படத்தில் நடிக்க ஆசைப்படும் ரஜினி சுந்தர் சியை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுவும் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ள ஒரு படத்தில் நடிக்க முடிவெடுத்திருக்காரு ரஜினி. தமிழ் சினிமாவில் மிகவும் குறுகிய காலகட்டத்திற்குள்ள படத்தை இயக்கி முடிக்கும் ஒரு சில இயக்குநர்களில் சுந்தர் சியும் ஒருவர். இதன் காரணமாக தான் மீண்டும் ரஜினி சுந்தர் சி கூட்டணி இணைய இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இதெல்லாம் ரசிகர்கள் பேசி வரும் கருத்தாக இருப்பதே தவிர உண்மையான காரணம் இதுவா என்பது தெரியல. மேலும் இத்தகவல் உண்மையாக இருந்தால் விரைவிலே இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் ரஜினி சுந்தர் சி கூட்டணி இணைய இருப்பதாக வந்த செய்தி யாருக்கு எப்படி இருக்கின்றதோ என்னவோ, ஆனால் 90s கிட்ஸுகளுக்கு குஷியான செய்தியாகவே இருக்குது. சுந்தர் சி இயக்கிய படங்கள் எல்லாம் 90s கிட்ஸ் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. அவர் இயக்கிய படங்களை பார்த்து வளர்ந்தவர்கள் தான் 90 கிட்ஸ். முறைமாமன், உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி, நாம் இருவர் நமக்கு இருவர், அருணாச்சலம், உனக்காக எல்லாம் உனக்காக என அடித்தடுத்து 8 படங்களை கொடுத்தவர். அவரின் இயக்கத்தில் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பதாக வந்த தகவல் கண்டிப்பாக அவர்களை குஷியில் ஆழ்த்திருக்கும். ஒரு ஜாலியான ரஜினியின் படத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் காத்து கொண்டு தான் இருக்காங்க. உண்மையிலே நீங்கள் காத்து கொண்டு இருக்கீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.